அன்னை மகளிர் சங்கத்தின் ஆன்மீக பயணம். நாங்கள் அனைவரும் ஒரு நாள் சுற்றுப்பயணமாக கிளம்பினோம். திங்களன்று நாங்கள் போவதற்காக ஒரு சின்ன வேனை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வேனின் முதல் படி ஏறும் பொழுதே உடைந்து என்னுடைய தோழியின் காலில் அடிபட்டு விட்டது. அவளை பத்திரமாக அவளுடைய கணவனுடன் அனுப்பி வைத்ததால் நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் சென்ற வேன். அந்த முதல் படி உடைந்து கிடைக்கிறது. நாங்கள் ஏறுவதற்கு ஒரு ஸ்டூல் தயார் பண்ணி சென்றோம். எப்படியோ முதலில் தடங்கள் ஏற்பட்டாலும் அன்று முழுவதும் நாங்கள் மிகவும் சிறப்பாகத்தான் பயணத்தை முடித்தோம். எல்லாம் இறைவனுடைய அருள். புழலில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயில் மிகவும் சுத்தமாகவும் பெரியதாகவும் இருந்தது. முதலில் நாங்கள் சென்ற கோயில் இது. அந்த கோயில் காலை நேரம் என்பதால் எங்களுக்கு மனதிற்கு மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. நாங்கள் கோயிலை நன்றாக வலம் வந்து சுவாமியை வணங்கினோம். வேண்டிய அளவுக்கு, மனம் குளிரும் அளவுக்கு நாங்கள் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தோம். பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலசுப்பிரமணியம் ஆண்டாள்குப்பம் பாலசுப்பிரமணியன் கோயிலுக்கும் சென்றோம். அதன் பிறகு நாங்கள் காலை உணவை உட்கொண்டோம். மத்தியானம் சாப்பிட முடியுமோ என்று தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும், நிச்சயம் நேரமாகும். அதேபோல் நாங்கள் பார்க்க வேண்டிய கோயிலையெல்லாம் பார்த்துவிட்டு மதியம் நாங்கள் பழவேற்காடில் போட்டிங் போனோம். போட்டிங் போகும்போதே மணி 3 மணி. அந்த போட்டிங்கை முடித்துவிட்டு 1 மணி நேரம் போட்டிங். மிகவும் அருமையாக இருந்தது. அந்த கடலில் அந்த சூழ்நிலையில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் படகு ஓட்டுபவர் மிகவும் பொறுமையாக எங்களுக்கு எல்லாம் சொல்லி விளக்கி கூட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த படகு பயணம் தொடர்ந்தது. இதிலும் அவர் பக்கத்தில் ஒரு பீச்செல்லாம் இருந்தது. வாங்க, நீங்கள் அதில் வேணால் கொஞ்சம் நேரம் இருந்து ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் மறுபடி தொடரலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் உடனே திரும்பிட்டோம். அப்படியுமே எங்களுக்கு 4:30 மணி ஆகிவிட்டது. தையல்நாகி உடனுறை வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் நாங்கள் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடிந்தது. அதிலும் புகைப்படம் நான் எடுத்ததால் நான் அந்த புகைப்படத்தில் இல்லை. மேலும் சில தோழிகள் வேனுக்கு திரும்பிவிட்டதால் அவர்களும் இல்லை. அதன் பிறகு நாங்கள் அநேக கோயிலுக்கு சென்றிருந்தாலும் கூட அனைவரும் ஒன்றாக இருந்து புகைப்படம் எடுப்பதற்கு சந்தர்ப்பமே அமையவில்லை. பாலீஸ்வரர் திருக்கோயிலிலும் குருக்கள் அந்த தல வரலாறை மிகவும் அருமையாக விளக்கி கூறினார். அந்த கோயிலிலும் பிரகாரத்திலும் தல வரலாற்றினுடைய படங்கள் மிகவும் சிறப்பாக காணப்பட்டது. பாலீஸ்வரர் கோயில் தல வரலாறு வேண்டுமென்றால் முதல் கம்பைண்டில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் காத்திருந்தும் குருக்கள் வரவில்லை. சரி, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு வருவோம் என்று திரும்பி வரும் பொழுது பயங்கர மழை. அந்த மழையில் நனைந்து கொண்டேதான் அந்த கிருஷ்ணரை நாங்கள் தரிசித்தோம். கரிகால சோழன் திக்விஜயம் வந்தபோது இந்த கிருஷ்ணனுடைய அழகை கண்டு மகிழ்ந்து அவருடைய காலத்தில் அந்த கருவறையும் கோயிலையும் கட்டியதால் இந்த கிருஷ்ணர் கரிகிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கரிகிருஷ்ணர் இந்த திருமேனி இவர் ஒரு சுயம்பு, ஒரு புற்றிலிருந்து தோன்றியவர். இவருடைய தலையில் அமிர்த கலசம் தாங்கியிருப்பது சிறப்பு. ஒரு புறமாக, அதாவது வலதுபுறமாக சாய்ந்து நின்று காட்சி தருகிறார் கிருஷ்ணர். சின்ன காவணம் கோயிலிலும் அந்த குருக்கள் மிகவும் இளைஞர். மழை தொடங்கிவிட்டது. இருந்தாலும் கூட வீட்டிற்கு கிளம்பி சென்றவர் திரும்பி எங்களுக்கு அந்த தல புராணத்தை மிகவும் சிறப்பாக கூறினார். அந்த தல புராண லிங்கும் கமெண்டில் கொடுக்கிறேன். பழவேற்காடு போட்டிங்கை நாங்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தோம். நாங்கள் சென்ற அந்த முருகன் கோயிலுக்கு சென்றோம். முத்துக்குமாரசாமி கோயில். அந்த கோயிலில் அந்தி நேரம் ஒரு 6-7 ஆயிடுச்சு. சூரியன் மறையக்கூடிய நேரம்.
பறவைகள் எல்லாம் தன்னுடைய கூட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தது. அந்த சத்தங்களும் அந்த சூரியன் மறைஞ்ச அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு ரம்யமான சூழ்நிலை மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. இந்த ஆன்மீக பயணத்திற்கு காரணகர்த்தாக்கள் சம்மு, ஹேமா, செல்வம் மேடம் ஆவார்கள். சம்மு, செல்வம் மேடம் மற்றும் செல்வம் மேடத்தின் கணவர் மூவரும் எங்களை சிறப்பாக வழிநடத்தி இந்த ஆன்மீக பயணம் நல்லபடியாக முடிவதற்கு காரணமாக இருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களது அன்னை மகளிர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்து எங்களை மகிழ்வித்த இறைவனுக்கும் நன்றி. வே. முத்துலக்ஷ்மி.